கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மிக முக்கியமான மெம்பர் அண்ட் டீமோட மெயினான கிங் வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. ஸோ என்ன நடந்திருக்கு அண்ட் மேட்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ட் 19ஆம் தேதி ஈவெண்ட்ல என்ன நடக்க போகுது, விராட் கோலி கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் வாரம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு மேல என்ன என்டர்டைன்மெண்ட் வேணும்? 2 மாசத்துக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் ஐபிஎல் பத்தின அப்டேட்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த சீசன் சேம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அண்ட் வென்யூ தான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏலம் வருது இல்லையா, சாரி எலெக்ஷன் வருது இல்லையா, ஸோ இந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நடந்து முடிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸ் துபாயில நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. காரணம் இந்த இடத்துல எலெக்ஷன், போலீஸ் பாதுகாப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல் ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. பிகாஸ் ஜூன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் வருது, அதற்கான அட்டவணையும் வரப்போகுது. ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது ஐபிஎல் தான் தள்ளி போட்டாகணுங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபுல் சீசனையும் இந்தியாவிலேயே நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க இங்கிருந்து துபாய் மாத்திரக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 2 வாரம் போயிடும். அங்க போய் பயிற்சி ஆட்டம் பண்ணணும். ஸோ பயோபபிள் வேற இருக்கு, ஏகப்பட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தியாவிலேயே பினிஷ் பண்ணிடலாம் சொல்றாங்க. ஸோ 2 விதமான நியூஸ் வருது. எது உண்மை அப்படிங்கிறது முதல் சில போட்டிகள் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஐபிஎல் உடைய அப்டேட் இதுதான். அதை தாண்டி எந்தெந்த டீம்ஸ்ல எந்தெந்த நட்சத்திர வீரர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ் இன்னும் ஆளக்கானோம். ஸோ அவருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஆளக்கானோம். ஸோ அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். ஸோ எஸ்ஆர்எஸோட ஸ்குவாட் உண்மையிலுமே நல்லா இருக்கு. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ நிதிஷ் ராணா எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் கேப்டன் ஆஃப் த சீட் நம்மளுடைய ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டாரு. ஸோ அதை தாண்டி ஆண்ட்ரியா ரசல் வந்துட்டாரு. ஸோ மேக்ஸிமம் அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிப்பர் நம்மளுடைய ஸ்பைடி, அதாவது ரிஷப் பண்ட், அவர் வந்துட்டு ரெடி ஆயிட்டாரு. இந்த சீசன் கேப்டன்சி பண்ண போறாரு. அண்ட் எகைன் பேட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தலை தோனி சும்மா பிரிச்சுட்டு இருக்காருங்க. நெட்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. மொயின் அலியோட பால்ல வந்துட்டு பயங்கரமா அடிச்சது நம்மளால பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரம் அதே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் வீடியோவா சிஎஸ்கே உடைய அந்த பயிற்சி ஆட்டத்துல கேம்ப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவா போட பாக்குறேன். அதை தாண்டி எல்லா கேம்புமே இப்போதைக்கு சுமூகமா போயிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா அண்ட் பிளேயர்ஸுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏன்னா பும்ரா அது மட்டும் இல்லாம சூரியகுமார் யாதவ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் பேசியிருந்தாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ ஓவராலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிபி கேம்ப் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மொத்த கேம்பை விட ஆர்சிபி கேம்ப்ல அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்னு விமன்ஸ் ஐபியோட ஃபைனல். சோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மேட்சஸ் எல்லாம் ஒன்னும் நடக்கலைங்க. சோ அதுக்கு முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சோ என்ன நடந்தது அப்படிங்கறத சப்போஸ் மேட்ச் முடிஞ்சு, அதாவது WPL உடைய ஃபைனல் நடந்து முடிஞ்சு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதனுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு ஆர்சிபி சைட்ல. இன்னொன்னு 19ஆம் தேதி ஒரு ஈவெண்ட், அது ஒண்ணு. அதை தாண்டி விராட் கோலி அண்ட் கேமரூன் கிரீன் எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான விஷயங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இது 3மே கைகூடும் தருணம் அப்படிங்கறதுனால ஆர்சிபி கேம்ப்ல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ விராட் கோலி அண்ட் கேமரூன் கிரீன் வந்து சேர்ந்துட்டாங்க. சோ விராட் கோலிக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. இந்த சீசன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. ஸ்லோ விக்கெட்ல சரியா ஆட தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிஜமாலுமே சொன்ன விஷயம். அதனாலதான் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல விராட் கோலியோட நேம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிருக்கு. உண்மைதான். நம்ம சேனல்லே ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க. இந்த ஐபிஎல் அவருக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும். சோ இந்த கேம் உடைய ஜாம்பவான் தான் நிறைய ஆடி இருக்காரு. சோ அதிகப்படியான 7 செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரே பிளேயர் அவர் தான். 973 அப்படிங்கிற மேசிவ் ரன் அடிச்சவரும் அவர் தான். ஆனா அது பழைய ராஜாவா இருக்கும்போது சோ இந்த தடவை அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஒரு 50 அடிக்கிறதுக்கு 38 to 40 பால் பக்கம் எடுத்துக்கிறாராமா. சோ அதனாலதான் T20 கேமுக்கு அவர் செட் ஆக மாட்டாரு. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். சோ கிங் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணுவாராம். இந்த சீசன்ல அட்லீஸ்ட் 500 ரனுக்கு மேல அடிப்பாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ எனிவே விராட் கோலி கேம்ப் வரல, இந்தியா வந்து அணைஞ்சிட்டாரு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஏர்போர்ட்ல நல்ல ஒரு வரவேற்பு போட்டோலாம் எடுத்தாரு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கொடுத்தாரு. ஸோ நார்மலா வேர்ல்ட் கப்ல ஒரு லுக்ல இருந்தாரு தெரியுமா, அந்த மாதிரி தான். அவருடைய பியர்டு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு சீசனும் ஒரு ஸ்டைலா பயங்கரமா பண்ணுவாரு. பட் இருந்தாலும் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய ஸ்டைல் எல்லாம் இல்லைங்க, நார்மலா இருக்கிறாரு மனுஷன். ஸோ இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா வேர்ல்ட் கப்ல எப்படி இருந்தாரோ அதே லுக், சேம் லுக்கை தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், ஹை காஸ்ட் கொடுத்து எடுத்த ஒரு பிளேயர், விராட் கோலியை விட அதிகமான பிரைஸ் உள்ள பிளேயர் கேமரூன் கிரீன் வந்து
சேர்ந்துட்டாரு அண்ட் லாக்கி ஃபர்கூசனும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போச்சு. ஸோ 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல லயன் இருக்கும், அடுத்தது ஸ்னேக் இருக்கும், கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா லாக்கி ஃபர்கூசனும் கேமரன் கிரீனும் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையாலுமே டேஞ்சரஸ் தான். ஆனால் நம்ம டீமுக்கா ஆப்போசிட் டீமுக்கானுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்கூசனை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் ஸ்குவாட்ல இடம், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவாங்க. 90% சான்ஸ் அப்படித்தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அல்சாரி ஜோசபா டாப் லியா ஃபர்கூசனான்னு பார்க்கும்போது ஃபர்கூசனுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ். ரெக்கார்ட் நல்லா இருக்கு அண்ட் டெத் ஓவர்ல நல்லா பண்ணக்கூடிய ஆள். இருந்தாலும் ரீஸ் டாப்லி ஓரளவு டீசெண்டா பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட இவங்க 2 பேருக்குள்ள ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா 3 பேர் கம்பல்சரி ஆடி ஆகணும். ஃபேஃப் டு பிளஸி, கேமரூன் கிரீன், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஆடி ஆகணும். ஸோ ஒரே ஒருத்தர் தான் சான்ஸ் அப்படின்னுங்கும் போது அடிச்சுடுவாங்க. மேபி இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆர்சிபி கேம்போடைய சூடான அப்டேட்ஸா இருக்க போகுது. அண்ட் 19ஆம் தேதி ஈவென்ட் நடக்க போகுது. ஈவெண்ட்டை பத்தி ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பெருசா எதுவும் கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா கூட வேர்ல்ட் ஃபேமஸ் அலன் வாக்கர் வராரு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்சி ரிவீல் இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரோமோஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. கிச்சா சுதீப் அந்த ப்ரோமோல இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்துல இருப்பாரு தெரியுமா, சிவான்னா, அவரு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோல இருந்தாரு. அண்ட் காண்டாரா ஹீரோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோல இருந்தாரு. ஸோ 3 பேருமே வச்சு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ அதுல ஒரு ப்ரோமோல நம்மளால நல்லா நோட் பண்ண முடிஞ்சு. அதாவது இந்த சிவானா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு 3 அருவாளை வந்துட்டு தூக்கி வீசுவாரு. அதுல ராயல் சேலஞ்சர்ஸ் இந்த 2 அருவாளை தூக்கி வீசிடுவாரு. 3வது இந்த பெங்களூர்னுங்கிற அருவாளை தூக்கி வீசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேம் மாற்றம் செய்யப்படுதா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிறத ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு மாத்த போறாங்களா? ஸோ இந்த ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமா, கண்ணாடி திருப்பின ஆட்ட ஓடுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா மறுபடியும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவெண்ட்ல இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த தடவை ஆர்சிபி சாம்பியன் ஆகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஐபிஎல் வாரத்துக்குள்ள என்ட்ரி ஆராய்ச்சி. ஸோ ஒட்டுமொத்தமா நீங்க எப்ப இருந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, 4 சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இல்ல ப்ரோ நான் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த ஒரு சில வருஷங்கள் தான், ஒரு 5-6 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா, தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃபேவரட் ஐபிஎல் மேட்ச் எது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.